ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் ₹300 மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்ட்மென்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக நம்மள நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. கோவிலுக்கு போகும்போது மட்டும் கிடையாது, நார்மலாக வீட்டிலே கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இந்த பழக்கம் இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் கோவிலுக்கு போகும்போது தேங்காவை எடுத்துகிட்டு போவோம். ஸோ கோவிலுக்கு போகும்போது அந்த தேங்காவை எடுத்துகிட்டு போய் அந்த தேங்காவை கோவிலில் உடைப்போம். அப்படி உடைக்கும் போது அந்த தேங்காய் நல்லபடியாக உடைந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அதே போல் வீட்டில் உடைக்கக்கூடிய தேங்காவும் சிதறு தேங்காய் போல் இல்லாமல் நல்லபடியாக உடையுதா அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்காய் நல்லபடியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ தேங்காய்க்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு நிறைய தெய்வீக சம்பந்தமாக பார்க்கப்படுது. எந்த ஒரு நல்லது நடந்தாலும் அதில் தேங்காய் இடம்பெறாமல் இருக்காது. தேங்காய் அந்த அளவுக்கு புனிதமான ஒரு பொருளாக கருதப்படுது. அப்பேற்பட்ட தேங்காவை பற்றிய ஒரு ஆன்மீக டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் உடைக்கக்கூடிய தேங்காய் ஒருவேளை அழிவு போயிடுச்சுன்னா உடனே என்ன செய்வது? தேங்காய் அழுகிறதுனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், இல்லை அது அழுகிறது விளைவா ஆபத்தா அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தேங்காய் அழுகிற மாதிரி நீங்கள் ஏதாவது நடந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் இனி நீங்கள் அந்த மாதிரி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கோவிலில் உடைக்கக்கூடிய தேங்காயாக இருந்தாலும் சரி, வீட்டில் உடைக்கக்கூடிய தேங்காயாக இருந்தாலும் சரி, அருகே இருந்தால் உடனே என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இனி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சகுன ஜோதிடம் என்று தனி உட்பிரிவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. அதே போல் பஞ்சபட்சி சாஸ்திரம், சகுன ஜோதிடம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கியவர்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்ந்தனர். இதில் சகுன ஜோதிடத்தில் தேங்காய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கிய பங்காக சொல்லப்படுது. தேங்காய் அதில் வருகிறது. சகுன ஜோதிடத்திற்கு பல உதாரணங்கள் கூறலாம். மாடு வைத்துள்ளவர்கள் தங்கள் மாட்டின் கண்ணில் நீர் வடிந்தால் அந்த குடும்பத்தின் தலைவருக்கு கடுமையான உடல் உபதை அல்லது பெரு நஷ்டம், பொருளிழப்பு ஏற்படும் என்று சொல்லலாம். புதிய முதலீடுகள் அப்போது அவர் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படும். இதெல்லாம் சகுன ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு உதாரணம் தான். அதில் தேங்காயும் வருதுன்னா அப்போ தேங்காய் வைத்து சொல்லப்படக்கூடிய அந்த உதாரணங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சகுன ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் தேங்காய் என்பது ஒரு மனிதனாகவே கருதப்படுகிறது. தேங்கு ப்ளஸ் காய் தேங்காய், அதாவது தேங்கு கிடையாது, தொங்கு ப்ளஸ் காய் தேங்காய். நம்மை நாமே இறைவனுக்கு அர்ப்பணிப்பதன் அர்த்தமாகவே கோயிலில் தேங்காய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உடைக்கப்படுகிறது. வீட்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தேங்காயானது உடைக்கப்படுகிறது. இந்த தேங்காய் உடையக்கூடிய விதத்தில் சகுன ஜோதிடம் பல விடாயங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு உணர்த்துகிறது. பொதுவாக தேங்காயுடைய ஓடு மட்டும் தனியாக வந்தால் சம்மந்தப்பட்டவருக்கு உடனடியாக பொருள் நஷ்டம் உண்டு என்று அர்த்தம். இந்த மாதிரி தேங்காய் உடைக்கிறதுக்கு பின்னாடி பல ரகசியங்களும் பல மர்மங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சொல்லப்படுது. தேங்காய் மூலிமா சொல்லப்படக்கூடிய பல சகுனங்களை பற்றி தான் எனக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இந்த பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு. நாம் தேங்காவை உடைக்கும் போது அந்த தேங்காய் ஓடு மட்டும் தனியாக நாம் உடைக்கும் போதே வந்ததுன்னா சம்மந்தப்பட்ட அந்த உடைத்தவருக்கு உடனடியாக பொருள் நஷ்டம் ஏற்படுமா? அதனால் அந்த மாதிரி நீங்கள் தேங்காய் உடைக்கும் போது ஓடு மட்டும் தனியாக வந்துச்சுன்னா உடனே நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா அந்த மாதிரி ஐடியாவை தூக்கி போட்டு நீங்கள் எதையும் பண்ணாமல் இருங்க. மீறி பண்ணிங்கன்னா பொருள் நஷ்டம் உண்டு என்று உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கவனமாக இருந்துக்குங்க. ஒருவேளை தேங்காய் நீங்கள் உடைக்கும் போது அழுகி இருந்தால் சம்மந்தப்பட்டவருக்கு கடுமையான உடல்நலக்குறைவு, நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஸோ அதனால் தேங்காய் அழுவி இருந்ததுன்னா உடனே என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகர்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை ஜாதகர்கிட்ட கொடுத்தீங்கன்னா, அதாவது ஜாதகம் பார்க்கக்கூடிய அந்த நபர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து அப்போதைக்கு என்ன பிரச்சனை, அதை சமாளிப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லுவாங்க. அதனால் உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை செய்திடுங்க. அப்படி செய்யும்போது கடுமையான உடல்நலக்குறைவு, நோய் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கலாம். ஒருவேளை நீங்கள் உடைக்கக்கூடிய தேங்காய் அழுவிச்சிருந்ததுன்னா உடனே இதை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. குறிப்பாக தேங்காய் அழுகி இருக்கக்கூடிய சதவீதத்திற்கு ஏற்ப
அவரது உடலில் பாதிப்பு ஏற்பட எனவும் சகுன ஜோதிடம் கூறுகிறது. அதனால் தேங்காய் கொஞ்சமாக அழுகியிருந்தாலும் சரி, நிறைய அழுகியிருந்தாலும் சரி, அந்த அழுகுனதுக்கேற்ப பாதிப்பு உண்டாகும். அந்த பாதிப்புலேருந்து தப்பிப்பதற்கு என்ன பண்ணுமோ அதை இனி செய்துடுங்க. இதே போல் அழுகி இருக்கக்கூடிய பகுதியுடைய சதவீதக்கேற்ப பாதிப்பு ஏற்படக்கூடிய நாள் தொலைவில் உள்ளதா அருகில் உள்ளதா என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தேங்காய் அழுகினால் ஒரு சிலருக்கு உடனடி மரணம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்காய்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இது போன்ற சம்பவங்கள் நிகழும்போது சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்வது நல்லது. அது மட்டுமின்றி உடல் நலத்திலும் உணவு கட்டுப்பாட்டிலையும் அதுக்கப்புறம் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அப்போல்லாம் பயணங்கள் செய்கிறத முடிஞ்ச அளவு தவிர்க்கணும். பயணங்கள் செய்தீங்கன்னா அந்த பயணங்களால் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு பயணங்கள் செய்வதை தவிர்த்துக்கணும். தவிர்க்க முடியாத நிலையில் மிகவும் பாதுகாப்பான வழியில் பயணம் செய்யணும். ஸோ தவிர்க்க முடியாத நிலையில் கட்டாயம் போயாகணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கிறவங்க அப்போ பாதுகாப்பாக போங்க, மெதுவாக போங்க, யாரையும் நம்பாதீங்க, எதையும் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப பாதுகாப்பான வழியில் பயணம் செய்யணும். உதாரணமாக இப்போ நீண்ட தூர பயணத்திற்கு 4 சக்கர வாகனங்களை பயன்படுத்துவதை விட அரசு பேருந்து அல்லது ரயிலில் பயணம் மேற்கொள்ளுங்க. இந்த மாதிரிலாம் மேற்கொண்டிங்கன்னா விபத்தையும் தடுக்கலாம், பிரச்சனையும் எதுவும் வராது. அதே போல் உறவினர்கள் வகையில் மோதல்கள், பங்காளி பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களோட விஷயத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தேங்காய் அழுகிறதுல இவ்வளோ ரிஸ்க்கு இருக்குது. அதனால் வெறும் சாதாரண தேங்காய் அழுவிருச்சு அப்படின்னு தூக்கி போடுறதுக்கு பல்ல இனி தேங்காய் அழுவுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த காரணங்களையும் ரகசியங்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கவனமாக நடந்துக்குங்க. அதே போல் உங்களில் சிலர் ஊரை விட்டு செல்ல வேண்டிய நிலை கூட ஏற்படும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு என்னிடம் ஜாதகம் பார்க்க ஒரு குடும்பத்தினர் வந்திருந்தனர். பிரசனம் பார்த்ததில் சகுனத்தடை இருப்பது எனக்கு தெரிய வந்தது. இதையடுத்து முப்பாத்தம்மன் கோவிலில் தேங்காய் உடைத்து வணங்கி சொல்லி அனுப்பினேன். அவர்களும் கோயிலுக்கு சென்று தேங்காயை உடைத்த போது அது அழுகியிருந்தது. இது பற்றி அந்த குடும்ப தலைவர் எனக்கு தொலைபேசியில் தெரிவித்திருந்தார். தேங்காய் உடைத்த நேரத்தை கணக்கிட்டேன். அது சனி ஓரையாக இருந்தது. பொதுவாக சனி ஹோரையில் தேங்காய் அழுகியிருப்பது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்டவர் ஊர் விட்டு ஊர் செல்ல நேரிடும் என்பது அவருக்கு விளக்கினேன். அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினேன். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ள அவர் மறுத்ததோடு, நாங்கள் பல தலைமுறையாக எங்கள் சொந்த கிராமத்தில் தான் வசிக்கிறோம், அங்கிருந்து வேறு ஊருக்கு இடம்பெயர்வது நடக்காத காரியம் என்று பதிலளித்து விட்டு வைத்திருக்கிறாரு. எனினும் அடுத்த 3 மாதத்திற்கு உள்ளாகவே அவர்கள் ஊர் விட்டு ஊர் சென்று விட்டனர். வேறு ஊருக்கு சென்ற பின்னர் மீண்டும் என்னை சந்திக்க அந்த குடும்ப தலைவர் வந்திருந்தார். விசாரித்ததில் அவரது மகன் அரசு உயர் பதவியில் உள்ள அதிகாரியின் மகளை காதலித்ததாகவும் அந்த விடாயம் பெண் வீட்டிற்கு தெரிந்ததால் அவரது தந்தை மேலீடு ஆட்களை வைத்து காவல்துறையினரை விட்டு மிரட்டி தங்களை ஊரை விட்டு காலி செய்ய வைத்ததாகவும் தெரிவித்தார். மேலும் சங்கடங்கள் ஏற்படுவதை தடுக்க என்ன பரிகாரம் செய்யலாம் என என்னிடம் அவர் கேட்டார். அதற்கு விநாயகருக்கு 108 தேங்காய் உடைத்து பூஜை செய்யுங்கள், நல்லது நடக்கும் என்று கூறி அனுப்பி வைத்தேன். எனவே இறைவனுக்கு உடைக்கப்படக்கூடிய தேங்காய் அழுகியிருந்தால் முதல்ல உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவ காப்பீடை எடுத்துக்கொள்வது நல்லது. அதற்கு அடுத்தபடியாக பொருள் இழப்புகள் ஏற்படுவதை சமயோகிதமாக தடுக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் திருட்டு பயமும் இருக்கிறதுனால விலையுயர்ந்த பொருட்களை வீட்டில் வைப்பதற்கு பதிலாக வங்கி பெட்டகத்தில் பத்திரப்படுத்துவது நல்லது. இப்படி ஒரு தேங்காய் அழுகுனதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கவனமாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் இதை முக்கியமாக ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ணதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இனி தேங்காய் உடைக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது இந்த மாதிரி நான் சொன்னது போல் கவனமாக இருந்து சரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும், அவங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஏதாவது ஒரு வகையில் என்னைக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் இல்லைனா பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.